வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி தி மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணி நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், டைம், வெலாசிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிலேட் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூ, அது வந்து அட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்ல இருக்குன்னா பிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா ரீச்சஸ் த வெலாசிட்டி வி, என்ன டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தோன்னா என்ன பாயிண்ட்ல வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் பில வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் யூ பை டின்னு தெரியும். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆக்சுவலாக நமக்கு u ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு இஏ. இதே இப்படி எழுதுறோம், u ஈக்குவல் டு ஓடி ஈக்குவல் டு இஏ அப்படி எழுதுறோம் அப்படின்னா ஓடியும் சரி இஏவும் வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து பார்த்தோன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓசி அண்ட் இபி என்ன சொல்கிறோம், ஓசியும் சரி இபியுமே வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ஸ் தி ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓஇ, நமக்கு ஓஇயும் சரி டிஏவும் சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்ஸ் த டைம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு ஃபைனல் velocity minus initial velocity by time. இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ A equal final velocity OC minus initial velocity எவ்வளோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா OD by time வந்து பார்த்தோன்னா நமக்கு OE. A equal to OC minus OD, so change in velocity, so DC by OE. இப்போ டிசி ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசி வந்து பார்த்தோன்னா இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறோம். ஆனால் போத்தார வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ஸ் த சேம் தானே, சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் இது பண்ணுது. ஓகேவா? ஏடி ஈக்குவல் டு டிசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஏபி ஈக்குவல் டு டிசி, ஏன்னா வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா இபி ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் ஏபியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இபிக்கு என்ன வேல்யூ ஆக்சுவலாக நமக்கு வி அப்படிதானே. இஏ வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ, இஏ வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ப்ளஸ் ஸோ ஏடி வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.